नमस्ते। मदिमा निबंधल राष्ट्रीय पक्षी देशीय परवै। दुनिया के हर एक देश की अपनी अपनी पहचान होती है. உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் தன்னை பற்றின ஒரு அடையாளம் இருக்கும். பहचान ஐடென்டிஃபிகேஷன். ஹர் தேஸ் கா அப்னா அப்னா ஜெண்டா. ஒவ்வொரு நாட்டுக்கும் தன்னுடைய கொடி ஜெண்டா होता है, கொடி இருக்குது. और மற்றும் ராஷ்டிரகான் होता है, தேசிய கீதம் நேஷனல் ஆந்தம் இருக்குது. உசி தரஹ் அதை போல் ஹர் தேஸ் கா அப்னா அப்னா ராஷ்ட்ரிய பசு. ஒவ்வொரு நாட்டுக்கும் தன்னுடைய தேசிய விலங்கு. ராஷ்ட்ரிய பக்ஷி தேசிய பறவை நேஷனல் அனிமல், நேஷனல் பேர்டு ஆதி होते हैं. முதலியவெல்லாம் எக்ஸட்ரா நிறையா இருக்குது. ஹமாரே தேஸ் கா ராஷ்ட்ரிய பக்ஷி மோர்கை. நமது நாட்டினுடைய தேசிய பறவை மயில். மோர் சப்சே சுந்தர் பக்ஷி மானா ஜாத்தா है. மயில் எல்லாவற்றை விட அழகான பறவையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மோர் காலே பாதலோं को देखकर नाच उठता है. மயில் கருமேகத்தை பார்த்த உடனே ஆடத் தொடங்கிடும். தப் அப்பொழுது உஸ்கே பங்கோ மே சாந்த் கே ஜெய்சா நீலே நிஷான் ஹசாரோं आँखों के समान जगमगाते हैं. உஸ்கே பங்கோ மே அதனுடைய இறகுகளில் சாந்த் கே ஜெய்சே நிலவு போல, சந்திரன் போல, நீலே நிஷான் கருமையான ப்ளூ கலரான நீலே நிஷான், ஹசாரோ ஆங்கோं के समान ஆயிரக்கணக்கான கண்கள் போல, ஜக்மகாத்தே ஹை மின்னுகிறது, சமக்தி ஹைன்னு சொல்லுவோம் அது மாதிரி. அப்போ அந்த மயிலோட தோகையில் அந்த ப்ளூ கலராக இருக்கிற அந்த கண் ஆயிரக்கணக்கான கண் மாதிரி தெரியுதான். உஸ் சமய் அந்த நேரத்தில் வகு சாரோं ஓர் சக்கர் லகாக்கர் கூத்தாகை. அது நாலா பக்கம் அப்படியே சக்கரங்கற்றி தொடங்கினது மாதிரி அப்படியே குதிச்சுக்கிட்டே வருமாம். ஷரீர் பாரி ஹோனேக்கே காரன் உடல் சரீரம் கனமாக இருக்கிற காரணத்தினால. இப்போ ஒரு குருவி இருக்குன்னா குருவி சின்னதாக இருக்குது. இது மயில் நல்லா கொஞ்சம் பெருசாக குண்டாக இருக்குது. அந்த காரணத்தினால மோர் பகுத் தூர் உடு நகி சக்தா. மயிலால் ரொம்ப தூரம் பறக்க முடியாது. பர் ஆனால் வகு உட்கர் பேடு பர் பைட் சக்தா ஹை. அது மரத்து மேலே பறக்க முடியும். குண்டாக இருக்கிறதுனால அது பறக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் மரத்தில் பறக்கிற அளவுக்கு மரத்தில் போய் பறந்து உட்காந்துரும். மோர் பகுத் ஆசானி சே மனுஷ்ய சே ஹில் மில் ஜாத்தா ஹை. மயில் மிகவும் ஈஸியாக சுலபமாக மனிதர்களோட அப்படியே கலந்துரும். அப்படியே அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா பார்த்து பயந்துட்டு அப்படியே அந்த பக்கம் நடந்து போயிடும். ஷாம்புக்கோ மார் டால்தா ஹை. அது பாம்பை கொன்றுவிடும். और மேலும் கபி கபி உசே நிகல் ஜாத்தா ஹை. அது எப்பயாவது பார்த்தா பாம்பை முழுங்கிரும். மோர் பாரத் கே பகுத் சே பாகோ மே பாயே ஜாத்தே ஹை. மயில் இந்தியாவில் நிறைய இடங்களில் காணப்படுகிறது. தன்யவாத்.